மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மன்றம் பல ஆண்டு காலமாக பல மரபுகளையும் நமது எதிர்கால சந்ததியர்களையும் உருவாக்கின்ற நலன் காக்கின்ற மன்றமாக பல்வேறு காலகட்டங்களில் விளங்கியிருக்கிறது. இன்றைக்கு நாம் எடுக்கக்கூடிய இந்த தீர்மானம் இன்னும் நாம் 234 பேர் மறைந்த பிறகும் கூட இன்னும் 200 ஆண்டுகள் ஆனாலும் அந்த சந்ததிகள் ஒருத்தருக்கொருத்தர் சண்டை சச்சரவு இல்லாமல் அண்ணன் தம்பிகளாக வாழ வேண்டிய அளவிற்கு முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொன்னார் பாரதியார். எனக்கு தமிழகத்தில் உள்ள எல்லோருக்கும் வேலை கிடைக்க வேண்டும், வட இந்தியாவில் இருக்கிற காட்டிலும் தமிழனுக்கு தமிழன் வேலை கிடைக்க வேண்டும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 208ஆம் அரசியல் பிரிவு 3 ஆவின்படி மாநில அரசு நடத்த வேண்டும் என்று சொன்னாலும் கூட அது நடத்த முடியாது என்று மாநில முதலமைச்சர் அவர்கள் இங்கே தெரிவித்திருக்கிறார்கள். எனக்கு முன்னாலே பேசிய மாண்புமிகு உறுப்பினர்கள் பீகார் மாநிலத்தில் அங்கே நீதிமன்றம் தடை செய்திருக்கிறது என்று சொன்னார்கள். ஏன் தடை செய்தது? அங்கு உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் அவர் சொன்னார், என்னுடைய ஊரிலே கணக்கெடுப்பு நடத்தவில்லை, இந்த கணக்கெடுப்பு நடத்தியதில் தவறு இருக்கிறது என்று சொன்னதன் அடிப்படையிலும் பல்வேறு குளறுபடிகள் நடந்ததின் காரணமாகத்தான் அந்த நீதிமன்றம் தடை செய்தது. 2011ஆம் ஆண்டு நமது உள்துறை அமைச்சராக இருந்த மாண்புமிகு ப. சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஜாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசாங்கம் தான் நடத்த வேண்டும் என்று அவர்கள் அன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஜாதிவாரி கணக்கெடுப்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்திய அரசு, பாரத அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நிச்சயமாக நடத்த வேண்டும், மாற்று கருத்து இல்லை. அதில் இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம். அதே நேரத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நிச்சயமாக மாநில அரசு அதை செய்ய வேண்டும், குளறுபடிகள் இல்லாமல் செய்து சமூக நீதி காக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை என்பதை தெரிவித்து அமர்கிறேன். சரி, மாநில ஒன்றிய அரசும் இடஒதுக்கீடு இருக்கு, இடஒதுக்கீடு கொடுத்து கொண்டு இருக்கு. அதனால அவங்க ஜாதிவாரி அடிப்படையில் தான் கொடுத்திருக்காங்க. அதையும் மனதில் வச்சுக்கிடுங்க. மாண்புமிகு உறுப்பினர் செல்வ பிறந்தகை, இப்போ மாண்புமிகு நான் சொல்லிடுறேன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஈஸ்வரன் இருக்கிறாங்க, கொங்கு வேளாள கவுண்டர், ஜாதியை தயவு சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இன்றைக்கு அவர் இங்கே பிசியில் இருக்கிறாங்க, மத்திய அரசுக்கு போகும்போது ஓபிசின்னு போயிடுறாங்க. அவங்க பாண்டிச்சேரிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கு வந்துடுறாங்க. மாநிலத்துக்கு மாநிலம் ஜாதிகள் வேறுபடும். இந்திய அளவில் என்ன இருக்கோ அதை தான் கடைபிடிக்கிறாங்க. 27% விபி சிங், கலைஞர் அவங்களுடைய கோரிக்கை ஏற்று வந்த காலங்கள் அது. நீங்க இதைத்தான் பேசணும். ஏற்கனவே அப்பவும் நீங்க அந்த விபி சிங் கொண்டு வந்ததை எதிர்த்ததுதான். அதே மாதிரி ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன், தம்பித்துறை, காளிமுத்து எல்லாருமே எதிர்த்தான் ஓட்டு போட்டாங்க. அந்த அங்கீகாரம் இல்லாம இருக்க ராஜ்யசபால தோற்கடிச்சது யாரு? அன்னைக்கு இருந்து நமது திருச்சி சிவா அவர்கள் அன்னைக்கு தோற்கடிச்சாங்க. ஆக ஒவ்வொன்றும் பழைய கருத்துக்களை பேசிக்கிட்டே போகக்கூடாது. இன்றைக்குள்ள தீர்மானம் என்னது? எதிர்கால சந்ததியினர்கள் ஒரு ஜாதி சண்டை இல்லாமல் ஒரு நல்ல சுமூகமான உறவுகளை இந்த மன்றம் எடுக்க வேண்டும். அதனால் மாநில அரசு எடுக்க வேண்டும், மத்திய அரசுக்கு பொறுப்பு இல்லாட்டி ஒட்டுமொத்தமா சொல்லாதுங்கிற சொல்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.